பச்சை பயிரை வச்சு லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ஒரு கிளாஸ் அளவுக்கு நான் பச்சை பயிர் எடுத்துருக்கிறேன். இப்போ இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி எக்ஸஸாக இருக்கிற தண்ணியை ஒரு ஜல்லடை வச்சு நல்லா ஜலிச்சு விட்டுக்கோங்க. அந்த தண்ணியெல்லாம் கம்ப்ளீட்டாக ட்ரைன் ஆகணும். இப்போ தண்ணி நல்லா வடிஞ்சதுக்கு அப்புறமா இது ஒரு பேனுக்கு மாற்றிட்டு பேன் லோ ஃப்ளேமில் விட்டு நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். அந்த ஈரமெல்லாம் போய் அந்த பச்சை பயிரும் லைட்டாக வறுபடணும். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிட்ருக்கா. ஸோ இந்த அளவுக்கு நம்ம நல்லா வறுபடணும். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி இதை ஆற விட்டுடலாம். நம்ம அதுக்குள்ளே ஜாகரி சிரப் ரெடி பண்ணிடலாம். 1/2 கிளாஸ் அளவுக்கு நான் ஜாகரி பவுடர் எடுத்துருக்கிறேன். 1 கிளாஸ்க்கு 1/2 கிளாஸ் நான் சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு ஒருவேளை இன்னும் கொஞ்சம் இனிப்பு வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் போல் தண்ணி, அந்த ஜாகரி பவுடர் மூழ்கிற அளவுக்கு கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து நல்லா பாயில் பண்ண விட்டுருங்க. பாருங்கள், நல்லா அந்த ஜாகரி பவுடர் நல்லா கரைஞ்சி தண்ணி ஆகிடுச்சு. இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஜாகரி வாட்டர் ஊற்றும் போதே உங்களுக்கு கன்சிஸ்டன்சி தெரியுதா, எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குது அப்படின்னு. ரொம்ப தண்ணியாட்டவும் இல்லை, ரொம்ப கெட்டியாகவும் இல்லை. ஸோ ஒரு மீடியம் ஸ்டேஜில் இருக்குது. இப்போ இது ஓரமாக இருக்கட்டும், நல்லா ஆறட்டும். நம்ம இதை ஆற வச்சிடலாம். பாருங்கள், பச்சை பயிறு அதுக்குள்ளே ஆறிடுச்சு. கூடவே ஒரு 2 ஏலக்காய் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப ஃபைனாகவும் அரைக்க வேணாம், அரைச்சி ஜலிக்கெல்லாம் தேவை கிடையாது. ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா லைட்டாக நறுன்னு இருக்கும், ரொம்பலாம் கிடையாது. ஸோ இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 1 கரண்டி அளவுக்கு நான் நெய் சேர்த்துருக்கிறேன். கூடவே கொஞ்சம் போல் முந்திரி பருப்பு லைட்டாக ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா இது ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது அதே நெய்யில் நம்ம ஆல்ரெடி வறுத்து அரைச்சி வச்சுருக்கிற அந்த பச்சை பயிறு பவுடர் இருக்கு இல்லையா, அதை இதில் சேர்த்துட்டு அடுப்பு லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் விட்டு அப்படியே நல்லா வறுத்துக்கோங்க, கை விடாமல் வறுத்துக்கோங்க. பாருங்கள், கலரே ஓரளவுக்கு லைட்டாக மாறி வந்திருக்கு. இந்த அளவுக்கு வறுத்ததுக்கு அப்புறமா இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த ஜாகரி வாட்டர் இருக்கு இல்லையா, அதுவுமே கொஞ்சம் ஆறிடுச்சு. ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 10 நாள் வரைக்கும் கூட உங்களுக்கு கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். நீங்கள் வெளியே வச்சு ஸ்டோர் பண்ணலாம், ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ஸோ அதனால தான் நம்ம நல்லா வறுத்து பண்ணுறது. கூடவே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அந்த நட்ஸ் இருக்கு இல்லையா, அதையுமே சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருந்துச்சு, அதனால் நான் கை விட்டு நல்லா பிசைஞ்சுக்கிறேன். லட்டு ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், அவ்வளோ ஹெல்தி, அவ்வளோ ப்ரோட்டீன் ரிச் ஒரு லட்டு ரெசிபி தான். வெயிட் லாஸில் இருக்கிறவங்களும் இதை சாப்பிட்லாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கோகிலா கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.